அஸ்ஸலாமு அலைக்கும். சென்னையிலேருந்து வந்துக்கிறேன். என் பேர் முகமது அலி. சகர் நேரத்தில் நிய்யத்து வைக்கும் இன்று பிடிக்கணும்னு வைக்கணுமா, நாளை பிடிக்கணும்னு வைக்கணுமா, அதுக்கு பதில் தரவும். இப்போ நோன்புக்கு நம்ம நிய்யத்து வைக்கும் பொழுது பல காலமாக நம்முடைய முன்னோர்கள் நம்ம என்ன சொல்லி தந்தாங்க, நாளை பிடிக்க நிய்யத்து வைக்கிறான்னு சொல்லி தந்தாங்க. இன்னைக்கு பெரிய தாங்க தான் சிந்தனையாளர்கள் அவங்களும் நினைச்சுக்கிறது, அப்படி தனக்கு தானே பேர் அறிவாள் நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாம் என்னங்க நாளைங்கிறீங்க. இஸ்லாமிய அடிப்படையில தான் மகரிப் நேரம் வந்துட்டா அடுத்த நாளுடைய தொடக்கம் ஆயிருதுல, மகரிப் வந்துட்டாலும் அடுத்த நாளுடைய தொடக்கம் நமக்கு. அப்ப இன்று பிடிக்க தான் நீங்க சொல்லணும், நீங்க தான் அந்த நாள்ல தானே உட்கார்ந்துகிட்டே இருக்கிறீங்க, ஏன் நாளைன்னு சொல்றீங்க, இன்று பிடிக்கன்னு சொல்லுங்க என்று சில அறிவாள்கள் என்று தங்களுக்கு தங்களை முத்திரை கொத்து கொண்டவர்கள் இந்த விளக்கத்தை கொடுத்தாங்க. ஹதீஸையும் மார்க்கத்தையும் புரியாததுனால ஹதீஸ்ல என்ன வார்த்தை தெரியுமா வருது, சல்லதாசன் கட்டத்துல பிற பார்த்தாச்சு அப்படின்னு தகவல் வருது. இரட்டு நேரத்துல மகரிபெல்லாம் ஆன பிறகு அந்த ஊர்ல பாத்துட்டாங்களாம் அப்படின்ற உடனே பிலால் ரலியல்லாஹு அவங்களை கூப்பிடுறாங்க, வாங்க மக்களுக்கெல்லாம் நீங்க அறிவிப்பு செய்யுங்க. அதுதீன் யசூமன்னாஸ் கதன், கதன்கிற வார்த்தை இப்ப நம்ம நிய்யத்துல கதன்கிற வார்த்தையை தான் கொண்டு வரோம். நவைத்து சௌம கதின், கதுங்கிற வார்த்தை கொண்டு வரோம்ல, அதுக்கு மொழிபெயர்ப்பு தான் நாளைங்கிறது. பின்னால சொல்றேன் ஏன் கதுங்கிற வார்த்தை சல்லதாசன் உபயோகித்த வார்த்தை அது. கதன் நாளைக்கு நோன்பு வைக்கணும்னு நீங்க அறிவிப்பு செய்யுங்க அப்படிங்கிறாங்க. பிலால் ரலியல்லாஹு தான் அறிவிப்பு செஞ்சாங்க, பிற பார்த்தாச்சு எல்லாம் நாளைக்கு நோன்பு வைங்கன்னு. இப்ப கதுங்கிற வார்த்தைக்கு நாளைங்கிற மீனிங், கதுண்டா என்ன தெரியுமில, பகல்ங்கிற அர்த்தங்க. கதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு, அடுத்த நாள் நெக்ஸ்ட் டே அப்படிங்கிற அர்த்தம் இருக்கிற மாதிரி கதுங்கிற வார்த்தைக்கு பகல் அப்படிங்கிற டே, பட் டே நைட்டுங்கிறோம்ல, டே அண்ட் நைட். இந்த நேரத்துல டேக்கு என்ன அர்த்தம் கொடுப்போம், பகல் கொடுப்போம். வெறுமனே டேண்டா ஒரு நாளுமோ, டே அண்ட் நைட்னு சொல்லும்போது டேக்கு பகல் அர்த்தம் வைப்போம். இப்ப இந்த கதுங்கிற வார்த்தைக்கு அடுத்த நாள் அர்த்தம் இருக்குது, பகல் அர்த்தம் இருக்குது. நம்ம இந்த கதுங்கிற வார்த்தைக்கு பகல்ங்கிற அர்த்தம் கொடுக்கிறோம். நபிலாம் ஸல்லல்லாஹு சொன்னாங்கல்ல, கதுங்கிற வார்த்தைய பகலில் நோன்பு வைக்க அறிவிப்பு செய்யுங்கன்னு சொன்னாங்க. கதுங்கிற வார்த்தை ஹதீஸ்ல இருக்கு. ஏன் கதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு. இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, ஏன் கதுன்னு சொல்றீங்க, அது அடுத்த நாள்ல நீங்க தான் அன்னைக்கு நோன்பு வைக்கிறீங்களே நம்மளை பார்த்து கேட்கறாங்க. நம்மளை பார்த்து கேட்கல, ஸல்லல்லாஹு அவங்கள பார்த்து கேட்கறாங்க. சல்லதாஸ் அவர்களே அன்னைக்கெல்லாம் நோம்பு நீங்க எப்படி கதுன்னு சொல்லலாம், யாரை பார்த்து கேட்ட கேள்வி, சல்லதாஸ் பார்த்து கேட்ட கேள்வி. சல்லதாஸ் உபயோகித்த வார்த்தை கது. கதுங்கிற வார்த்தைக்கு இவங்க தெரிஞ்சு வச்சது அடுத்த நாள்ங்கிற ஒரு அர்த்தம் தான். அதை வச்சு தங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு குழப்பம் பண்ணுவாங்க. அதான் சில பேர் சொல்லுவாங்க, ஒண்ணு நல்லா தெரியணும், இல்லன்னா அறவே தெரியாம இருக்கணும் நல்லதுமாங்க. இந்த அறகுறையா தெரிஞ்சவனாலதான் ஆபத்து அப்படிமாங்க. நீ கேள்விப்பட்டிருப்பீங்க. இவங்க ஒரு அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டு தான் குழப்பம் பண்றது. அறவே தெரியாம விட்டா சொல்ற யோப்பு கொண்டு போயிட்டு அப்படிதான் இருக்கும் போல போயிட்டே இருப்பாங்க, குழப்பம் இருக்காது. கொஞ்சம் தெரிஞ்சு வைங்கலாம் குழப்பம் பண்றது. அதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குதான். நம்ம யூஸ் பண்றது பகல்ங்கிற அர்த்தத்துல. ஏன் தெரியுமா, நோன்புங்கிறது ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், நோன்புங்கிறது பகல்ல மட்டும்தான், இரவுல கிடையாது, நினைவுல வைங்க. இப்ப இவங்க சொல்ற பிரகாரம் இன்று வச்சா தான் தப்பாகும். ஏன் இன்றுன்னு சொல்றோன்னு வச்சுக்கிறேங்க, அது பகலை மட்டும் எடுக்குமா நைட்டை மட்டும் எடுக்குமா, 24 மணி நேரத்தையும் எடுக்குமா, 24 மணி நேரத்தையும் எடுக்கும், பகலையும் எடுக்கும் நைட்டையும் எடுக்கும். நான் இன்று என்று சொல்லிவிட்டால் இரண்டையும் சேர்ந்து எடுக்கும். இவர் சொல்றாரு இன்று நோன்பு வைக்க, அப்ப என்ன அர்த்தம், பகலிலும் நோன்பு வைக்க இரவிலும் நோன்பு வைக்கன்னு அர்த்தம் வந்துடும். ஏன்னா இன்றுக்கு ரெண்டுமே சேர்ந்தது. அப்ப நாளைண்டா நீங்க இப்ப தமிழ் அகராதி லிப்கோட் காரவங்க எல்லாம் போட்டுக்கிறாங்க, நீங்க வேணா வீட்டுல போய் எடுத்து பாருங்க. தமிழ் அகராதி உங்கள்கிட்ட இருந்தா போய் பாருங்க, நாளை என்பதற்கு பகல்ங்கிற அர்த்தமும் இருக்கு. நம்முடைய முன்னோர்கள் மார்க்க விஷயத்தில் மட்டுமல்ல அறிவாளிகள், இந்த தமிழ் மொழியிலும் விற்பனர்களாக இருந்தார்கள் நம்முடைய முன்னோர்கள். அதனாலதான் நீங்க அவங்க படிச்சு வச்ச இந்த செயல்கள் எல்லாம் பார்த்தா தெரியும். அவங்க கொண்டு வந்த வார்த்தைங்க நாளுங்கிறதுக்கு பகல்ங்கிற அர்த்தம் இருக்குது. நாளை பிடிக்க நேத்து வைக்கிறோம், பகலில் நோன்பு வைக்க அர்த்தம். ஏன் நோன்பு என்பது பகலில் தான், இரவு கிடையாது. அந்த அர்த்தத்தில் சொல்லப்பட்டது. அது பாருங்க, கதுக்கு நேரடி வார்த்தை, கதுக்கு அடுத்த நாள்ங்கிற அர்த்தம் இருக்கிறது மாதிரி பகலுங்கிற அர்த்தம் இருக்குது. நம்ம தமிழ் மொழியிலும் நாள் என்பதற்கு, நாளை என்பதற்கு அடுத்த நாள் என்ற அர்த்தம் இருப்பது போலவே பகல்ங்கிற அர்த்தம் இருக்குது. நம்ம வைக்கிறது பகலில் நோன்புங்கிற மீனிங்ல தான். ஆனா அதுதான் பொருந்தும். இன்று என்று சொன்னா தப்பாகும். அல்லாஹ் நோன்பு வைக்க சொல்றது, ஸல்லல்லாஹு நோன்பு வைக்கிறது பகல்ல மட்டும்தான். இன்று சொன்னா நான் இரவுலையும் சேர்த்து